கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு அறைகூவல். வரும் ஆகஸ்ட் 15 வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை தேசத்திற்காக ஜெபம் இணையதளம் மூலம் நடைபெற உள்ளது. வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைகள் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மூலம் தெரியப்படுத்தினால் உங்களுக்கு கூகுள் மீட் லிங்க் அனுப்பப்படும். ஒருமனப்பட்டு தேசத்திற்காக ஜெபிப்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நினைத்தருள்வாராக. ஆமேன். தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு நாம் கத்தார் தேசத்துக்காக இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கத்தார் மேற்காசியாவில் உள்ள ஒரு இறையாண்மை மிக்க ஒரு நாடாகும். இது கத்தார் அரசு என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு தீபகற்ப நாடாகும். இதன் தலைநகரம் தோஹா. இந்த நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். இது தனிநபர் வருமானத்தின் அடிப்படையிலே உலக நாடுகளிலேயே முதல் இடத்தை வகிக்கிறது. இதன் மக்கள் தொகை சுமார் 28 லட்சத்துக்கு அதிகமான மக்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்நாட்டிலே 8 முனிசிபாலிட்டியை உள்ளடக்கி உள்ள இந்த நாட்டுக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இஸ்லாம் மதமானது 65%, கிறிஸ்தவ மதமானது 15%, இந்து மதமானது 14%, பௌத்தர்கள் 3% காணப்படுகிறார்கள். ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து அந்த கத்தார் தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, அந்த தேசத்தை நினைத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மக்கள் ஆண்டவரே மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த கத்தார் தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பாவத்தின் அடிமைத்தனத்தில் யாராவது சிக்கப்பட்டு இருப்பார்களானால் ஆண்டவரே, அவர்கள் விடுவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. சமாதானம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, போராட்டங்களோடு மனக்குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்க விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இங்குள்ள திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, இங்குள்ள திருச்சபையிலே ஆண்டவரே 3000 பேர் 5000 பேர் என்று ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சேர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, தெருக்கள் தோறும் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, தேவனுடைய கல்வாரியிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம் ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சாயலின்படி உருவாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அந்த தேசத்திலே தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே, அங்குள்ள சிறுவர்கள், முதியவர்கள், ஆண்டவரே இளைஞர்கள், ஆண்டவரே பெரியவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வரவும் ஆண்டவரே 2ஆம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படவும் அந்த பரலோக ராஜ்யத்திலே ஜீவ புஸ்தகத்திலே அவர்களுடைய பெயர்கள் எழுதப்படவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் இந்த நாளிலே கத்தார் தேசத்தை நினைவு கூர்ந்து கர்த்தர் அதை ரட்சித்து ஆசீர்வதித்து அதில் தேவனால் உண்டாகிற அந்த மெய்யான சமாதானத்தை அந்த தேசம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.